இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 13th எபிசோட தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்ததாக ஜைசன் பேட் பண்றதுக்காக வந்திருப்பானா, எப்படியாவது கிறிஸுக்கு அதிக வேலை கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு இவனை பால் போட்டு எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுவே வைஸ் கேப்டன் ஜுன்னும் கேப்டன் டெட்ஸியாவும் அந்த ஜைசனை பார்த்து ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஜைசன் இருந்த ஸ்கூல் கூட இவங்க விளாண்டு இருந்திருக்காங்களாமா. இந்த ஜைசன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பவர் ஹிட்டர். ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பெருசா இந்த ஒரு மேட்ச்ல விளையாடுற மாதிரி தெரியல. ஆனால் மற்றபடி அவன் செம்மையான ஒரு பிளேயர் அப்படின்னு வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் ரெண்டு பேரும் புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒருத்தனை. அதுவே ஜைசன் கிரீஸுக்கு வந்தோடனே, என்னடா கிறிஸ் பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்ல, என்ன கடைசியாக ஹாஸ்பிட்டலில் பார்த்ததே அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கக்குள்ள கிறிஸுக்கு புரிஞ்சிருது. கடைசி ஒரு 4-5 பாலாவே இவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கேச்சரான கிறிஸை பால் த்ரோ பண்றதுக்கு புஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிறிஸுக்கு அடிபட்டிருக்குது, அது நல்லா பலமாவே பட்டிருக்குங்கிற விஷயம் ஜைசனுக்கு தெரியும். அதிகமான பாலை கிறிஸ் த்ரோ பண்ண கிறிஸுக்கு கை வலிக்க ஆரம்பிக்கும். கை வலிச்சதுன்னா அவனால அக்யூரேட்டா பால த்ரோ பண்ண முடியாது. அது எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே நடந்துருச்சு தான். ஆனா இதுக்கு முன்னாடி ஆடின மாதிரி என்னால உப்ப ஆட முடியலையேன்னு சொல்லி கிறிஸ் வருத்தப்படக்குள்ள, சீனியர் எங்க பராக்க பார்த்துட்டு இருக்கிற வானத்திலிருந்து விழுகிற மின்னலோடவுமே பயங்கர வேகமான ஒரு பந்தை போட போறேன் அப்படின்னு ஹீரோ இப்படி முட்டாள்தனமா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அவனோட வார்த்தைகள்ங்கிறது அங்க டீம்ல இருக்கிற எல்லாரையுமே உற்சாகப்படுத்துது. அதுக்கப்புறம் ஹீரோவும் பால் போடுறதுக்காக போறான். பட் அவன் பால் போட வரும்போதே கரெக்டா தேர்ட் பேஸ்ல இருந்து ஹோம் ரன்னுக்காக ஒருத்தன் ஓடி வர ஆரம்பிப்பான். ஆனா ஹீரோ அப்படி ஓடி வரானுங்க, இப்போ ஓடி வரணும் அவுட் பண்ணலாமா அப்படின்னு எதையுமே யோசிக்க மாட்டான். ரேதர் சொல்லி வச்ச மாதிரி கிறிஸோட கைக்கு பால் போயாகணும்னு சொல்லி பயங்கர வேகமா ஒரு பாலை போடக்குள்ள அந்த பால் கொஞ்சம் முன்னாடியே பிச் ஆகிற மாதிரி இருக்கும். அதை அடிக்கிறதுக்காக ஜைசன் முன்னாடி வருவான். பட் அவனால அடிக்க முடியாது, அதுக்கு பதிலாக கீழே விழுந்துருவான். அந்த ஒரு பாலை நம்ம கிறிஸும் கையில பிடிக்க, அப்பதான் ஏற்கனவே தேர்ட் பேஸ்ல இருந்து ஒருத்தன் ஹோம் பேஸுக்காக ஓடி வந்திருப்பான்ல, அவனுக்கு வேற வழி இல்லை, இப்போதைக்கு போனானா அவுட். அதனால திருப்பி பின்னாடி தேர்ட் பேஸுக்கு ஓடி வருவானா. ஆனா பின்னாடியே போய் கிறிஸ் பால் அவன் மேல வச்சு அவனை அவுட் பண்றாரு. எப்படி இது பாசிபிள்னு ஜைசனுக்கு ஒன்றும் புரியாம இருக்க கசியாக்கு மேட்ரு என்னன்னு புரியுது. என்னன்னா ஹீரோ எப்படியும் வேகமா ஒரு பாலை போடுவான், நம்ம ஸ்டொக்கு வச்சு ஆடிடலான்னு சொல்லிட்டு அந்த ஜைசன் பேட்டை கடைசி நேரத்துல தான் கொஞ்சம் குறுக்கலா பிடிச்சிருந்திருப்பான். ஸோ அப்படி பேட்டை அவன் கொஞ்சம் குறுக்கலா பிடிச்ச காரணத்தால அந்த பேட்டுக்கு லென்த் இருக்காது. ஆனா இதை கடைசி நேரத்தில் நோட் பண்ண ஹீரோ, ஸ்டொக்கு வைக்க பாக்குறீங்களாடான்னு பால் போட வரும்போது கடைசி நேரத்தில், அதாவது அவன் ஃபுல்லா ரெடி ஆயிட்டான், இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மூலமா அவன் பாடியை லோயர் பண்றது மூலமா அந்த பாலை கொஞ்சம் முன்னாடியே பிச்சு குத்துற மாதிரி போட்டிருந்திருப்பான். அப்படி முன்னாடியே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் தான் பேட்டை கிட்ட இறுக்கி பிடிச்சிருந்திருக்கானே, அவனுக்கு பேட் எட்டி இருந்திருக்காது. ஸோ அப்படி பாலை எப்படியாவது அடிச்சே ஆகணும்னு சொல்லி அவன் எட்டி போகும்போது தான் அந்த இடத்துல அவன் தடிக்கிட்டு விழுந்திருப்பான் ஜைசன். ஆனால் இந்த மாதிரி காட்டுத்தனமா ஹீரோ பாலை போட்டதுக்கான காரணங்கிறது, நான் எப்படி போட்டாலும் கிறிஸ் பிடிப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ எத்தனை பால் போட்டாலுமே அந்த எல்லா பாலையும் ஜைசன் அடிக்கிறான். ஆனால் அது எல்லாமே ஃபவுலாக தான் போய் முடியுது. அண்ட் ஃபவுலுங்கிறது என்ன கணக்குனா, இந்த ஷார்ட் போட்டோ இல்லை டிஸ்க் த்ரோ பண்ணுறதோ வந்து பார்த்துருந்துருக்கீங்களா, அது எப்படி ஒரு வி ஷேப்ல லைன் மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்குள்ள தான் நீங்க த்ரோ பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதை விட்டு பாலை நீங்க வேற எங்கேயாவது அடிச்சிங்கன்னா அது கணக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இங்கே ஹீரோ நல்லா பால் போடுற ஒருத்தன், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் ஹீரோட பால்ல எதுக்கு அந்த ஜைசன் சொதப்புறாங்கிற விஷயம் கிறிஸுக்கே புரியல. வைஸ் கேப்டன் ஜுன்னால அசிங்கமா திட்டுறான் பாரு, மிடில் ஸ்கூல்ல எப்படி இருந்த ஒருத்தன் இன்னைக்கு எப்படி சொதப்புறான் பாரு, பிராக்டிஸ் போறதில்ல போல அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஜைசன் அந்த இடத்துல லைக் மன வலிமையோட நின்றுகிட்டு இருந்தா அவன் கால் தனியா ஆடிக்கிட்டு இருக்கும். அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே ஜைசன் நினைச்சு வருத்தப்படுவாங்க, கோச் முதற்கொண்டு. ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த ஸ்கூல்ல வந்து சேரும் போதே இப்போ ஜைசனோட கோச் வந்து ஆக்சுவலி ஜைசன் அவங்க ஸ்கூல் டீமை எங்கேயோ கொண்டு போக போறோம் அப்படின்னு ஏகப்பட்ட நம்பிக்கையை வச்சிருந்திருப்பாங்க. அந்த டீமோட ஒன் ஆஃப் த ஸ்டார் பிளேயரா இருந்திருப்பான் ஃபர்ஸ்ட் இயர்லயே. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு டோர்னமெண்ட்ல அவன் முட்டியில அடிபட்டு லிகமெண்ட் கிழிஞ்சு போயிருந்திருக்கும். இப்போதைக்கு அவன் ரெக்கவர் ஆகி வந்துட்டான் தான். முட்டியில அடிபடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாலாம் ஹீல் ஆகாது. இருந்தாலும் அவன் ஏன் டீம்ல ஆடுறான்னா அதுக்கான பதில் அவன் அடுத்தடிக்கிற பால் தான். அந்த பாலுமே ஃபவுலாக தான் போய் முடிஞ்சிருந்திருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல அது ஃபவுல் ஆயிருந்திருக்கும். இல்லைன்னா ஒரு நூலிலையில் அதை ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. பரவாயில்ல மாமே, சூப்பராக ஆடுற அப்படின்னு சொல்லி ஜைசனோட டீம்மேட்ஸ் எல்லாம் அவனை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, ஏன்டா இந்த ஒரு மொக்க மேட்சுக்கு கூட என்ன பாராட்டுறீங்க அப்படின்னு. ஜைசன் தன்னோட கேமையே ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ண தான் செய்யறான். ஒரு காலில் அடிபட்டு அவன் இப்போ ஆடுற ஆட்டத்தையே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றான் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி அவன் எப்படி ஆடி இருந்திருக்கணுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு பதிலாக கிறிஸ் யோசிச்சு பார்க்கறான். அவங்க ரெண்டு பேருமே ஒரே மிடில் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஜைசன், சரிடா கிறிஸ், நீ எங்கேயாவது இங்கே பக்கத்தில் சேர்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லு, நானும் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் டோக்கியோவில் இருக்கிற சைடோங்கிற ஸ்கூலில் சேர போறேன்னு சொல்லியிருந்திருப்பானா. என்னது டோக்கியோவா, அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது, நான் இங்கே லோக்கலில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூல்லேயே சேர்ந்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு டோர்னமெண்ட்டில் மேபி நேஷனல்ஸில் வந்து உன்னை மீட் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த ஜைசன் சொல்லியிருந்திருப்பான். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பானுங்க. நேஷனல்ஸில் போட்டி போடலாம் எதிர் டீமில் இருந்து அப்படின்லாம் நினச்சிருந்துருப்பானுங்க. ஆனால் அவ்வளோ வாய் பேசிட்டு சாதாரண ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட என்னால் உருப்படியாக விளாட முடியல அப்படின்னு
ஜைசன் ஃபீல் பண்ணக்குள்ள ஜைசன் மாதிரியே கிறிஸும் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா 2 பேருமே அவங்க கை காலை உடச்சிக்கிட்டானுங்க. ஆனால் ஹீரோக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. என் தலைவன் கிறிஸ் இங்கே கேச்சராக கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு நான் ஒரு ப்ராப்பரான ஒரு பாலை போடணும். நான் போடுற இந்த பாலை பார்த்து என் தலைவன் வாயை பொழந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு மைண்ட் செட்டில் ப்ரீவியஸாக ஹீரோ பால் போடுறதுக்காக ஒரு ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதையும் கோச் சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஃபார்மையும் ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாலை வீச அது ஒரு பயங்கரமான த்ரோ. ஜைசனால் அந்த பாலை அடிக்க முடியல. ப்ளஸ் 3வது இன்னிங்ஸும் முடியுது. 3 இன்னிங்ஸில் ஒரு ரன் கூட ஹீரோ பையன் கொடுக்கல. எப்படியோ எனக்கு கொடுத்த 3 இன்னிங்ஸை சொதப்பல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு சந்தோஷம். அண்ட் ஹீரோவோட கடைசி பால் போடுற இந்த ஸ்டைலை பார்த்துட்டு ரைட்டு இந்த பாயிண்ட் என்னமோ ஒன்று இருக்கு, இவனை கூப்பிட்டு வச்சு நாமளும் இவன் பாலில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு மெயின் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யோசிப்பானுங்க. பேட்டை காற்றுல சுற்றி ஜைசன் கீழே விழுந்துருப்பான்ல. பசங்களாம் என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக கிட்ட வந்தா ஏண்டா ஒருத்தனை தூக்குறதுக்காக டகோட்ஸ் இருந்து அத்தனை பேருமா வருவீங்க, ப்ளஸ் என்னை தூக்குறதுக்கு எவனும் தேவையில்லை, நானே எந்திரிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி சோகமான பார்வையெல்லாம் வச்சிருக்காதீங்க, இன்னும் மிச்சம் 6 இன்னிங்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து ஆடணும், போய் ஒழுங்கா ஆடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லைக் யாரையுமே தன்னை பார்த்து பாவப்படாம விட மாட்டேங்கிறான். ஸோ தான் நிலைமை எவ்வளவுதான் மோசமா இருந்தாலுமே மற்றவங்க தன் நிலைமையை பார்த்து கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது, தேவை கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிறான். கோச் அதுக்கப்புறம் நீ பால் போட்டது போதும், பேட்டிங்லாம் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அமுச்சுட்ருவாங்க. ஈவன் கிறிஸையுமே போதும் போதும் நீ விளாண்டது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. ஏன்னா கிறிஸுக்கு கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கும், அவ்வளோ வலி. இருந்தாலும் இன்னும் ஒரு 6 இன்னிங்ஸ் பாக்கி இருந்திருக்கும்ல. ஸோ அந்த 6 இன்னிங்ஸில் தொடர்ந்து மேட்ச் ஆடி இருந்திருப்பாங்களா. அப்படி எல்லாமே ஆடி முடிச்சதுக்கப்புறம் 5-8ன்னு சொல்லி நம்ம பசங்க தான் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் மேட்சோட ரிசல்ட்லாம் முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியமாக கோச் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இப்போதைக்கு இன்னைக்கு நடந்த மேட்ச்ல இருக்கிற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் 2 பேரை வந்து எடுக்கணும். அந்த வகையில் ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து மினாட்டும் அண்ட் நம்ம ஹீரோவை எடுத்துருந்துருப்பாங்களா. ஹீரோக்கு இதை கேட்டோன்னே ஒரே வருத்தம். ஏன்னா கிறிஸை எடுக்கல. ஏன் கிறிஸை எடுக்கல, ஒருவேளை கிறிஸால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கோச்சுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்படுவாங்க. எல்லாருமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறமே ஹீரோ அதே இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு ஏத்திட்டு குறாமச்சு ஒழுங்கா நடக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லி திட்டி விடுறான். ஆனா எல்லாருமே அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா 3rd இயர்ஸ் இருப்பாங்கல்ல, செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருந்த 3rd இயர்ஸ் அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு கோச் சொல்லுவார், ஸோ இதோட 3rd இயர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு, அவங்க பேக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதுதான், இனிமேல் அவங்களுக்கு ஃபர்தரா டோர்னமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் அப்படி இருந்த போதிலும் இந்த ஸ்கூல்ல சேர்ந்த 3 வருஷமா இந்த டீமுக்காக அவங்க நிறையவே உழைச்சிருந்திருப்பாங்க. இந்த பேஸ்பாலுக்காக இந்த கிளப்புக்காக அவங்க நிறையவே உழைச்சிருந்திருப்பாங்க. அது எதுவுமே உங்களுக்கு பெருசா இன்னைக்கு பிரயோஜனமா இல்லை அப்படின்னாலும் அதை நீங்க விடாம பண்ணதுக்காக நான் என்னைக்குமே உங்களை பார்த்து பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வாத்தியார் அவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரா. ஸோ அப்படி கோச் மரியாதை கொடுக்கறத பார்த்தானுமே பசங்க எல்லாரும் அவ்வளோதான் பிரேக் ஆயிடுவானுங்க. அண்ட் ஆக்சுவலி பசங்க எல்லாருக்கும் தெரியும் இப்படி தான் இந்த ஆள் ஏதோ ஒன்று பேச போகிறான், எக்காரணம் கொண்டு எமோஷனல் ஆயிடக்கூடாதுன்னு தயாராக தான் வந்திருப்பானுங்க. இருந்த போதிலும் அவனுங்க போட்ட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். அதனாலேயே வருத்தப்பட்டு இருந்திருப்பானுங்க. ஒரே ஒருத்தனை தவிர கிறிஸ் மட்டும் அழுகலை. ஆனால் கோச் கிறிஸு கிட்ட ப்ரீவியஸாக ஒரு ஆஃபர் பண்ணியிருந்திருப்பார்ல, டீமில் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு மேனேஜராக இருக்கிறியான்னு. அதே மாதிரி டீமுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக சப்போர்ட் பண்ணுறே அப்படின்னு கேட்கும்போது நான் கோச் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னோட டீச்சிங் கொஞ்சம் கடுசா இருக்குங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுவே ஹீரோ நடக்கிறது எல்லாத்தையும் வெளியில நின்று கதவுக்கு வெளியில இருந்து பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். தேவையில்லாம என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க போல, கிறிஸை தான் நியாயப்படி செலக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கு போக மாட்டேன் அப்படின்னு கோச்சு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவன் உள்ள போக இருக்கும்போது கரெக்டா வெளியில வந்து மற்ற பிளேயர்ஸ்லாம் இருப்பானுங்க. கேப்டன் குராமச்சி, வைஸ் கேப்டன் இவனுங்களாம் என்னடா கோச் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமே அவர் உனக்கு கொடுத்த இந்த ஒரு இடத்த நீ விட்டு கொடுக்க போற அப்படின்னா அது சரியா இருக்காது. மற்றவங்களும் ஆசைப்பட்ட அந்த ஒரு இடத்த நீ எடுத்துக்கிட்ட மாதிரியான கில்ட் உனக்குள்ள இருக்குதா, அது உனக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்த விட்டு கொடுக்கறது கிடையாது. மற்றவங்களை தாண்டியும் இந்த இடம் உனக்கு கிடைச்சிருக்குதுன்னா இந்த இடத்துல இருந்து உன்னால இதுக்கு மேலே எவ்வளவு வளர முடியுங்கிறத நீ காட்டணும், இன்னும் ஸ்ட்ராங்கரா இன்னும் பெட்டரா நீ ஆகணும்னு சொல்லக்குள்ள அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.